திடீர்னு உங்க மொபைல் ஃபோன் வைப்ரேட் ஆகுது, ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஓபன் பண்ணி பாக்குறீங்க. ம் சொல்லும் போதே ஒரு பதட்டம் வருதே. ஆமா, அந்த மெசேஜ்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 15,000 ரூபாய் இஎம்ஐ டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடும். அதுதான், அந்த ஒரு நொடியில உங்க தொண்டைக்குள்ள ஒரு சின்ன அடைப்பு ஏற்படுது இல்லையா? நீங்க என்னதான் மாசம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சாலும் அந்த ஒரு ஒற்றை மெசேஜ் ஏன் உங்களை ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறைக்குள்ள அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வை தருது? ஏன்னா அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வெறும் எண்கள் கிடையாது. கரெக்ட். இன்றைய இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போற ஆதாரங்கள் ஒரு பயங்கரமான உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுது. நவீன காலத்துல இந்த கடன் அப்படிங்கிறது வெறும் எண்களோ இல்ல கணக்கு வழக்கோ கிடையாது. அது மனித மூளைய முடக்கிற ஒரு மிக நுட்பமான உளவியல் பொறி. அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல அதை விட ஆச்சரியம் என்னன்னா, இந்த நவீன கால பொருளாதார நோய்க்கு அதோட ஆணிவேரையும் அதற்கான முற்றுப்புள்ளியையும் சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. ஆமா, அது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதனாலதான் அந்த பழமையான சூத்திரங்களை இன்றைய இந்த கிரெடிட் கார்டு உலகத்தோட பொருத்தி பார்த்து இந்த நிதி பொறியிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம் ஆழமா அலச போறோம். சரி, இதுல நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. நாம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கடன் அப்படிங்கிறது வருமானம் இல்லாதவங்களுக்கு மட்டுமே வர ஒரு பிரச்சனை இல்ல. ஓ, அதாவது நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இதுல மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு உலகத்திலேயே அதிக கடனாளிகளா இருக்கிறவங்க அதிக சம்பளம் வாங்குற நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர வர்க்கத்தினர் தான். நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறதால மட்டுமே கடனில இருந்து தப்பிச்சிட முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை தான் நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் ரொம்ப தெளிவா முன்வைக்குது. அப்போ திருவள்ளுவர் சொல்ற அந்த அளவறிந்து வாழ்தல் அப்படிங்கிறது. ஆமா, அவர் ஒருத்தரோட சம்பளத்தை வச்சு வாழ்க்கையை அளவிட சொல்லல, தேவைகளை வச்சு அளவிட சொல்றாரு. ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ம். எனக்கு தெரிஞ்ச பல பேரோட வாழ்க்கையில அவங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல வாங்கினா 10,000 ரூபாய் சம்பளத்திலையும் பண கஷ்டம் இருந்துச்சு. ம், ஆமா. இன்னைக்கு அவங்க 1,00,000 ரூபாய் வாங்கும் போதும் அதே பண கஷ்டம், அதே கடன் இருக்கே. இது எப்படி பாசிபிள்? இதை நினைக்கும் போது எனக்கு இந்த ஸ்மார்ட் போன் அப்டேட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸ்மார்ட் போன் அப்டேட்ஸா? அது எப்படி பொருந்துது? அதாவது நம்ம அதிக ரேம் இருக்கிற ஒரு புது போனை வாங்குறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா அதுல இருக்கிற புது ஓஎஸ் அந்த கூடுதல் மெமரி முழுவதையும் எடுத்துக்கும். ஆமா, கடைசில போன் பழையபடி மெதுவா தான் ஒர்க் ஆகும். அதேதான். அதுபோலதான் நம்ம வருமானம் அதிகரிக்கும் போது நம்ம வாழ்க்கை முறை அதற்கேற்ப தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு எல்லா பணத்தையும் முழுங்கி விடுதா? இந்த ஸ்மார்ட் போன் உதாரணம் மிகச் சரியான பொருத்தம். நவீன பொருளாதார நிபுணர்கள் இததான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், அதாவது வாழ்க்கை முறை பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வருமானம் ஏற ஏற செலவும் மாயாஜால மாதிரி ஏறிடுமா? எக்ஸாக்ட்லி. திருவள்ளுவர் அளவறிந்து வாழாத வாழ்க்கை பத்தி எச்சரிக்கும் போது இந்த உளவியல் பொறிக்குள்ள மனிதர்கள் எப்படி சிக்கிறாங்க அப்படிங்கறத நாம 3 நுட்பமான கட்டங்களா பிரிக்கலாம். சரி, அந்த முதல் கட்டம் என்ன? முதல் கட்டத்துல நம்ம வரவை விட செலவு அதிகரிக்கும் போது அந்த இடைவெளியை நிரப்ப நாம எதிர்காலத்தை அடகு வைக்கிறோம். ஒரு நிமிஷம், எதிர்காலத்தை அடகு வைக்கிறதா? கடனை பத்தி பேசும்போது எல்லாரும் பணத்தை பத்தி தானே பேசுவாங்க. நீங்க ஏன் எதிர்கால நேரம் அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா நாம பணத்தை கடனா வாங்கறதில்ல, நம்மளோட எதிர்கால உழைப்பத்தான் கடனா வாங்குறோம். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு ஆடம்பர பொருளை இஎம்ஐல வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். சரி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க எதிர்காலத்தோட பல மாசங்களை அந்த பொருளுக்கு நீங்க இலவசமா உழைச்சு கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். அடப்பாவுமே, இது ரொம்ப ஆழமான சிந்தனை. இதுதான் அந்த 2வது கட்டத்தை உருவாக்குது. அதாவது மன அமைதி குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மனித மூளைக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம அடுத்த 6 மாச உழைப்பு ஏற்கனவே ஒரு பழைய ஆசைக்காக விற்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது மூளை உணரும் போது. கரெக்ட். அது உணரும் போது அது ஒரு மிகப்பெரிய உளவியல் அழுத்தமா, அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. அப்புறம் 3ஆம் கட்டத்துல பாத்தீங்கன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறதே வெறும் அந்த கடனை அடைவதற்கான ஒரு முடிவற்ற ஓட்டப்பந்தயமா சுருங்கி போயிடுது. ஆமா, இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமியே கடன் அப்படிங்கிற ஒரு அஸ்திவாரத்து மேல தானே கட்டப்பட்டிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்போ ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க மனிதன் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னாலோ இல்ல புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலோ பல லட்சங்கள் தேவைப்படும். அதை ஒரு சிறுக சிறுக சேமிச்சு வாங்குறது அப்படிங்கிறது பிராக்டிக்கலா பார்த்தா இந்த ஜென்மத்துல சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால பேங்க் லோன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னாயிடுச்சு. அப்படி இருக்க எந்த கடனும் இல்லாம வாழணும் அப்படிங்கிற வள்ளுவரோட கொள்கை இன்றைய நவீன பொருளாதார முறைக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாத ஒரு பழைய சிந்தனை இல்லையா?
நீங்க சொல்றது ஒரு ஞானமான வாதம்தான். ஆனா நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இருக்கிற தகவல்களை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஆக்கப்பூர்வமான கடன், அதாவது ப்ரொடக்டிவ் டெட் அப்படிங்கிறதுக்கும், நுகர்வுக்கான கடன், அதாவது கன்சியூமர் டெட் அப்படிங்கிறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா பிரிக்கணும். அதாவது வீடு வாங்குறது வேற, ஆடம்பர பொருள் வாங்குறது வேற அப்படின்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நீங்க வீடு வாங்கவோ இல்ல தொழில் தொடங்கவோ வாங்குற கடன் உங்க சொத்து மதிப்பை உயர்த்தும். அது உங்களுக்கு பணத்தை ஈட்டித் தரும். அதை தான் நம்ம மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ திருவள்ளுவர் எச்சரிக்கிறதும் நம்ம சோர்ஸ் சூட்டி காட்டுறதும் எந்த கடனை பத்தி? அது இந்த காட்டுக்காசு வாழ்க்கைக்காக வாங்கப்படுற கடன்களை பத்தி தான். ஒரு ஆடம்பரமான கார், புத்தம் புது மொபைல் போன், இல்ல ஃபாரின் ட்ரிப், இதுக்காக நம்ம எதிர்காலத்தை அடகு வைக்கிறது தான் நம்ம வாழ்க்கைய அழிக்கும். சரி, அப்போ ஆக்கப்பூர்வமான முதலீடுகளுக்கு கடன் வாங்குறது தப்பில்ல. ஆனா வெறும் ஆசைகளுக்காகவும் இந்த ஒரு பகட்டுக்காகவும் கடன் வாங்குறது தான் ஆபத்து அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இங்கதான் இன்னொரு பெரிய சிக்கல் வருது. என்ன சிக்கல்? இந்த காட்டுக்காசு வாழ்க்கை அல்லது இந்த ஷோ ஆஃப் கல்ச்சர்ல இருந்து நாம எப்படி தப்பிக்க முடியும்? இப்ப நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம், நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, தீபாவளி ஆஃபர் அப்ப மட்டும்தான் இஎம்ஐல பொருட்கள் வாங்குவேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா நிதர்சனம் அது இல்லையே. ஆமா, நாம ஒரு சமூகத்துல வாழ்றோம். இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் திறந்தாலே நம்ம நண்பர்கள் புது காரோட போஸ்ட் கொடுக்கறாங்க, வெளிநாட்டுல ஹாலிடே கொண்டாடுறாங்க. அந்த போட்டோஸை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு சின்ன பொறாம வரும். அதுதான் சமூக வலைத்தளங்களோட அல்காரிதம்களே நமக்கு அந்த ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற, நாம எதையோ இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தை உருவாக்குற வகையில தானே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. 100க்கு 100 உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மத்தவங்கள பார்த்து ஆசைப்படாம இருக்கிறது மனித இயல்புக்கு சாத்தியம்தானா? பிராக்டிக்கலா பார்த்தா அது ரொம்ப சாத்தியம் குறைவுதான். ஏன்னா அந்த அல்கோரிதம்கள் நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரியை ரொம்ப சரியா ஹேண்டில் பண்ணுது. அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறது மனிதனோட அடிப்படை டிஎன்ஏலயே இருக்கிற ஒரு விஷயம். ஆமா, நாம எப்பவுமே நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்ணிப்போம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கற்பனையான தாழ்வு மனப்பான்மை உருவாகுது. அந்த தாழ்வு மனப்பான்மையை உடனே போக்கிக்கிறதுக்காக ஒரு போலி பிம்பத்தை நாம விலைக்கு வாங்குறோம். வாழ்க்கைக்குள் நுழையும் அப்படின்னு. கரெக்ட். எனக்கு அந்த மெதுவாக அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப ஆபத்தானதா தெரியுது. ஏன்னா ஏதோ திடீர்னு 1 லட்சம் ரூபாய் கடனாளி ஆயிட மாட்டோம். ஒரு மாசம் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அடுத்த மாசம் ஒரு காஸ்ட்லியான ஷூ, அதுக்கடுத்த மாசம் ஒரு கிரெடிட் கார்டு பில் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒரு மாபெரும் சுமையா உருவெடுக்கும். ஆமா, சரியா பிடிச்சிங்க. இந்த கடன் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு அமைதியான திருடன் மாதிரி. மத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியால காட்டப்படுற பிம்பம் பெரும்பாலும் பொய்யானதுதான். ஆனா நாம அந்த பொய்யான பிம்பத்தை நிஜம்னு நம்பிடுறோம். நம்பி நாமும் அதே போல ஒரு பிம்பத்தை உருவாக்க நம்மளோட நிஜமான நிம்மதியை விக்கிறோம். இந்த இடத்துலதான் திருவள்ளுவர் ஒரு சூப்பரான தடுப்புச் சுவரை கட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு? எளிமையான வாழ்க்கை, ஆசைகள் மீதான கட்டுப்பாடு, இது ரெண்டையும் அவர் வெறும் தார்மீக நெறிகளா மட்டும் சொல்லல. இன்றைய அல்காரிதம்களோட தாக்குதல்ல இருந்து நம்ம மூளைய பாதுகாக்கிற ஒரு வலிமையான கவசமா, அதாவது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமா நம்ம இத பார்க்கணும். உங்க ஆசைகள் உங்க கட்டுப்பாட்டுல இருந்தா எந்த ஒரு விளம்பரத்தாலையும் உங்களை கடனாளியாக்கவே முடியாது. வாவ், இது நல்ல பாயிண்ட். ஆக ஆசைகளை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம பாதுகாப்பிற்கான ஒரு தற்காப்பு உத்தி, அதாவது டிஃபென்ஸ். சரி, டிஃபென்ஸ் மட்டுமே ஒரு கேம்ல ஜெயிக்க போதாது. அஃபென்ஸ், அதாவது தாக்குதலும் வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும். இப்ப நம்ம ஆசைகளை சுருக்கிக்கிட்டோம், தேவையில்லாத பொருட்கள் வாங்குறத தவிர்த்துட்டோம். அதனால நம்ம கையில மாச கடைசியில கொஞ்சம் பணம் மிஞ்சுது. அது அப்படியே பேங்க் அக்கவுண்ட்ல சும்மா வச்சிருக்கிறது ஒரு சோதனையான விஷயம் தானே? ஆமா, ஏன்னா எந்த நேரத்திலயும் மனசு மாறி அதை நாம செலவு பண்ணிட வாய்ப்பு இருக்கு. அதான், இந்த இடத்துல அந்த பணத்தை என்ன பண்றது அப்படிங்கிற செயல் திட்டத்துக்கு நாம வரணும். அங்கதான் அந்த சேமிப்பு அப்படிங்கிற மிக முக்கியமான ஆயுதம் உள்ள வருது. வெறும் செலவு குறைக்கிறது மட்டும் ஒருத்தரை நிம்மதியான நிலைக்கு கொண்டு போயிடாது. அந்த மீதமாகும் பணத்தை நாம எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கறதுல தான் முழு வெற்றியுமே அடங்கியிருக்கு. ஆமா, இந்த சேமிப்பை பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க இந்த மூங்கில் மரத்தோட வளர்ச்சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லுங்க. ஒரு மூங்கில் விதைய நட்டு 5 வருஷமா நீங்க தண்ணி ஊத்துனா கூட பூமிக்கு மேல ஒரு சின்ன தளிர் கூட வெளியே தெரியாதாம். ஓ, 5 வருஷமாவா? ஆமா, ஆனா அந்த 5 வருஷமும் பூமிக்கு அடியில பல கிலோமீட்டர் தூரத்துக்கு தன்னோட ஆழமான ரொம்ப வலிமையான வேர்களை அது பரப்பிக்கிட்டு இருக்குமா. 5வது வருஷத்தோட முடிவுல வெறும் 6 வாரத்துல பல அடி உயரத்துக்கு அது அசுர வளர்ச்சி அடையும். ஆனா அது நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிதி ஒழுக்கத்தை ஒரு கண்ணுக்கு தெரியாத வேற அமைத்து கொடுக்குது. ஏதோ ஒரு திடீர் ஆபத்து வரும்போது
அந்த வேர்கள் தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சரிந்து விடாம தாங்கி பிடிக்குது. இது ஒரு அற்புதமான பார்வை. சேமிப்ப ஏதோ ஒரு அணை கட்டி தண்ணிய தேக்குறது மாதிரி ஒரு உயிரற்ற பொருளா பார்க்காம, அத ஒரு வாழும் வேரா பார்க்கறது மிக சரியான ஒரு உதாரணம். தேங்க்ஸ். இந்த மூங்கில் வேர் தத்துவத்தை தான் நம்ம மூலக்கட்டுரை மைக்ரோ ஹாபிட்ஸ், அதாவது நுண்ணிய பழக்கங்கள் அப்படின்னு குறிப்பிடுது. மாசத்துக்கு ஒரு முறை மொத்தமா பணத்தை எடுத்து வைக்கிறத தாண்டி தினமும் சிறிய தொகையா சேமிக்கிற பழக்கத்தை அது பரிந்துரைக்குது. ஆனா தினமும் சேமிக்கிறது அப்படிங்கிறது பிராக்டிக்கலா சாத்தியமா? அது எப்படி நம்ம பழக்கத்தையே மாத்தும்? அது சாத்தியம்தான். ஏன்னா தினமும் சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு திட்டம் கிடையாது. அது மூளைக்கு நாம கொடுக்கிற ஒரு உளவியல் பயிற்சி, அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங். ஓ, எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இப்ப நீங்க தினமும் ஏதோ ஒரு தேவையற்ற செலவை தவிர்த்துட்டு அந்த பணத்தை சேமிக்கும் பொழுது நம்ம மூளையோட டோபமைன் பாதைகள் அப்படியே மாறுது. அதாவது அந்த ரிவார்ட் சிஸ்டம் மாறுதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குறதுல கிடைக்கிற அந்த உடனடி மகிழ்ச்சியை விட நமக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்கும் போது கிடைக்கிற ஒரு ஆழமான மகிழ்ச்சிக்கு மூளை பழகிடுது. அவசர முடிவுகளால உணர்ச்சி வசப்பட்டு பொருட்களை வாங்குறத இந்த தினசரி பழக்கம் தான் தடுத்து நிறுத்துது. ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க சேமிப்பு அப்படிங்கிறது வெறும் பணத்தோட தொகுப்பு இல்ல, அது உங்களுக்கு தரப்படுற மிக உயரிய ஆடம்பரமான சுதந்திரத்தை விலைக்கு வாங்குது. உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை தூக்கி எறியவோ இல்ல ஒரு புது பிசினஸ ஆரம்பிக்கவோ அந்த சேமிப்பு தான் உங்களுக்கு தைரியத்தை தருது. சூப்பர். ஆக இதுவரை நாம அலசிய ஆதாரங்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்தா ஒரு தெளிவான மேப் நமக்கு கிடைக்குது. திருவள்ளுவர் காட்டுற அந்த 4 விதிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு முழுமையான அமைப்பு. ஆமா, அது என்னென்ன அப்படின்னு ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. முதலாவதா, உங்க எல்லைகளை உணர்ந்து அளவறிந்து வாழ்வது அப்படிங்கிறது உங்க எதிர்கால நேரத்தை காப்பாத்துது, உங்களை அந்த வாழ்க்கை முறை பணவீக்கத்துல சிக்காம தடுக்குது. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, ஆசைகளை கட்டுப்படுத்துவது. இது சமூக வலைத்தளங்கள் உருவாக்குற அந்த போலியான ஒப்பீடுகள்ல இருந்தும் அல்காரிதங்களோட வலைகள்ல இருந்தும் உங்க மனதை காக்கிற ஒரு கவசமா செயல்படுது. கரெக்ட். மூணாவதா, சேமிப்பை பழக்கமாக்குறது. இது நீங்க தற்காத்து வச்ச பணத்தை கொண்டு அந்த மூங்கில் மரத்தோட வேர்கள் மாதிரி உங்க எதிர்காலத்துக்கான ஒரு வலிமையான அடித்தளத்தை அமைக்குது. சரி. அப்புறம் நாலாவதா, எல்லாவற்றுக்கும் மேலாக அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையுடன் முன்னேறுவது அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த அமைப்பையுமே பாதுகாக்குது. எக்ஸாக்ட்லி. இதத்தான் ரொம்ப சுருக்கமாகவும் ஆனா ரொம்ப ஆழமாகவும் வள்ளுவரோட சிந்தனை வெளிப்படுத்துது. அதாவது ஒழுக்கமான வாழ்க்கை மெதுவாக நிம்மதியை தரும். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை அந்த மெதுவாக அப்படிங்கறது தான். ஆமா. மன அமைதியோ இல்ல நிதி சுதந்திரமோ அமேசான் பிரைம்ல ஆர்டர் செஞ்ச அடுத்த நாளே சேர்ற பார்சல் கிடையாது. அது பல வருஷ கால சிறு சிறு தியாகங்களாலையும் கட்டுப்பாடுகளாலையும் செதுக்கப்படுற ஒரு சிற்பம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த அலசல முடிக்கிற தருவாயில இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டு செல்ல நான் விரும்புறேன். நாம வாழ்கிற இந்த மாடர்ன் உலகம் எல்லாமே நமக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு நம்மள பழக்கப்படுத்திடுச்சு. ஆமா. ஃபாஸ்ட் ஃபுட், அதிவேக இன்டர்நெட், அது மட்டும் இல்லாம நிமிஷங்கள்ல கிடைக்கிற லோன் அப்படின்னு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. ஆனா நிம்மதி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அதிவேக டெலிவரி ஆப்ஷனும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான ஆழமான அந்த மெதுவான நிம்மதியை அனுபவிப்பதற்கான பொறுமை நம்ம கிட்ட இல்லாததால தான் சில நிமிஷங்கள்ல கிடைக்கிற போலி சந்தோஷத்துக்காக நம்ம எதிர்காலத்தையே இஎம்ஐல அடகு வைக்கிறோமா? கண்டிப்பா. நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. அதனால அடுத்த முறை ஆன்லைன்ல ஒரு பொருளை பார்த்துட்டு பை நவ் ஆன் இஎம்ஐ அப்படிங்கிற பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி நீங்க வாங்குறது அந்த பொருள் இல்ல, உங்களோட அடுத்த சில மாச சுதந்திரத்தை வித்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.